ஹலோ மூர்த்தி. கார்த்திகா வயசுக்கு வந்துட்டாடா. எப்பக்கா? இன்னைக்கு மதியம். ஸ்கூலுக்கு போன பொண்ணு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாடா. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. வீட்டில் இருக்கிற கிளவி வேற என்னென்னமோ சொல்லுது என்று அழுகாத குறைவுடன் பேசினாள் சசிகலா. தனது சீருடையில் இங்குப்பட்டதால் வந்த தகராறில் சக மாணவி வயிற்றில் அடித்ததும் சுருண்டு விழுந்தாள் கார்த்திகா. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், சீக்கிரம் அவ அம்மா கிட்ட விட்டுட்டு வாங்கன்னு தண்ணி தெளித்து எழுப்பிய ஆசிரியர் 2 மாணவிகளை துணைக்கு அனுப்பி வைத்தார். கார்த்திகா ஒரு கணம் பயந்தே விட்டாள், தனக்கு என்ன நேர்ந்தது என்று. இந்த நேரம் பாட்டி ஆலமரம் போல வளர்ந்திருக்கும் புளிய மரத்தின் காய்களை பொறுக்கி கொண்டிருப்பாள். அம்மா சமையல் அறையில் அரைந்து கிடப்பாள். அப்பா பாட்டியின் பேச்சை கேட்பது போல தலையசைத்து கொண்டிருப்பார். கார்த்திகா கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை உடையவள்தான். அவளின் எண்ண அலைகளின்படியே வாசலில் பாட்டி என்றார். துணைக்கு வந்தவர்கள் சிறிதும் தயங்காமல் உங்க பேத்தி பெரிய மனசி ஆயிட்டான்னு சொல்லிவிட்டு அவர்கள் வெட்கப்பட்டு விட்டு ஓடினார்கள். பாத்தியாடா சுப்பிரமணி, உன் பொஞ்சாதிய கூட்டிக்கிட்டு வரும்போதே சொன்னேன், இவ துரதிர்ஷ்டம் பிடிச்சவ, இவளால நமக்கு தர்த்தரியந்தான் வந்து ஆட போகுது. ஆத்தாக்கு புள்ள பாரு, அம்மாவாசை அன்னைக்கு உட்கார்ந்துட்டா. உனக்கு எப்பதான் நல்ல காலம் பிறக்குமோ. ஏ புள்ள, புறத்தால வழியா போய் துவக்கிற கல்லுக்கிட்ட உட்காரு. ஓடு, எதையும் தொடாம போடி. சசிகலா அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அடுப்பங்கரை வாசலில் நின்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருந்தார். சுப்பிரமணிக்கும் சசிகலாவிற்கும் திருமணமாகி 12 வருடங்களுக்கு மேல் இருக்கும். அவர்கள் செய்த சிறு பிழை யாதெனில் அது இருவர் செய்த பிழையல்ல, சுப்பிரமணி மட்டும் செய்தது. விடிந்தால் சுப்பிரமணிக்கும் பார்வதிக்கும் கல்யாணம். ஆனால் பெயரிலே மரப்பிளவு இருந்ததாலோ என்னவோ இரவில் சசிகலாவை மணந்தான். அன்று செய்த வீர சாகசத்திற்கு வருவாயாக இன்னமும் திட்டு வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். திருமணமான புதிதில் கொஞ்சம் கோபப்படத்தான் செய்தாள் சசிகலா. ஆனால் இரவில் கணவன் எடுத்துரைத்து அவளது கோபத்தையும் கொன்று விடுவான். சொல்லிக் கொள்ளும்படி சுப்பிரமணிக்கு ஏதும் வேலை இல்லை. அறுவடை நாட்களில் கையில் கொஞ்சம் பணம் நிற்கும். மீதி நாட்கள் அறுவடை நாட்களுக்காக காத்திருப்பதான் பிரதான வேலை. இன்று என்ன சமையல் என்று அம்மா முடிவெடுப்பாள். மகன் காய்கறிகளை வாங்கி வருவான். இவள் குழம்பு வைப்பான். உங்ககிட்ட தான் பேசுறேன். இப்படி இடிச்சு பிள்ளையாரு கணக்கா சவுத்த பார்த்துக்கிட்டு கிடக்க நான் என்னத்தை செய்ய? ஆகிற வேலையை ஆளுக்கு ஒன்னா செய்வோம். முதல்ல பிள்ளைக்கு தண்ணி ஊத்துங்க. இதையும் நானே செய்யறேன். போடா கூறு கட்ட பயல. தாய் வீட்டு கடைசி முறையையும் நாமே செஞ்சா இவ வீட்டுக்காரனுங்க எதுக்கு இவளை வளர்த்தாக? முதல்ல சீரை எடுத்துக்கிட்டு 3 நாள் வர சொல்லு. அப்பதான் உன் பிள்ளைக்கு தண்ணி ஊத்த விடுவேன். கராரா சொல்லிவிடு உன் பொஞ்சாதி கிட்ட. துடித்து வைக்கும் கல் அருகே சூரியன் மறைய ஆயத்தமானது. மை படிந்த சீருடையை கலட்ட உத்தரவு வராததால் கன்னத்தில் கை வைத்தவாறே வீட்டிற்குள் கேட்கும் உரையாடலை கவனிக்க தொடங்கினாள் கார்த்திகா. நெடுநேர பேச்சுக்கு பின்பு சமையல் அறை தேடி வந்தான் சுப்பிரமணி. சசி, பிள்ளைக்கு முறைப்படி சடங்கு செய்யணுமா? தண்ணி இன்னைக்கே நம்ம ஊத்திடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் சொல்லிட்டு 3 நாள் வராதா? ஒப்புக்கிட்டா இப்பவே தண்ணி ஊத்திக்க ஆத்தா சொல்லுது. அதுகிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தான் தெரியும்ல. என்கிட்டையும் காசு இல்லடி. இல்லாட்டி இப்படி கை கட்டி நிற்க வேணாம் பாரு. உன் தம்பிக்கு போனை போட்டு விஷயத்தை சொல்லி வர சொல்லுடி. மேலும் கண்கலங்கி போனாள் சசிகலா. தான் வயது வந்த போது கூட இப்படியெல்லாம் ஒரு நெறிமுறைக்கு ஆளாகவில்லையே என தன் மகளை நினைத்து வருந்தினாள். மகளை காண கால் விரைந்தது. இந்தா, அவகிட்ட புழங்கக்கூடாது. அவ அங்கனுக்குள்ளேயே இருக்கட்டும். யாரும் காவாண்டுக்கிட்டு போக மாட்டாங்க. நீ ஆகிற வேலையை பாரு. தண்ணி ஊத்திட்டு உன் பிள்ளைய கூப்பிட்டுருக்கலாம் என்றாள் கிழவி. திருமணமான பின் அப்பாவும் அம்மாவும் தலை முழுந்தாகிவிட்டார்கள். தம்பிதான் மொத்தமாக குடும்ப பாரத்தை சுமக்கிறான். ஒரு பனியன் கம்பெனியில் ஏறத்தாழ 10 வருடங்களாக கூலிக்கு போய் வருகிறான். சின்னதொரு கரிசனத்தால் தம்பி மட்டும் அவ்வப்போது போன் பேசுவான். கடைசியாக தம்பியிடம் பேசி 3 மாதம் கடந்து இருந்தது. போன் செய்யலாமா வேணாமா என்ற பலத்த யோசனைக்கு பின்பு பச்சை பட்டனை அழுத்தினார். இதை போய் அழுகிற மாதிரி சொல்ற, சந்தோஷமா சொல்லுக்கா. இல்லடா, இந்த கிளம்பி புதுசா பிரச்சனையை கொண்டு வந்துடுதுரா. உன் வீட்டு ஆளுங்க 3 நாள் சீர் கொண்டு வரேன்னு ஒத்துக்கிட்டாதான் தண்ணியை ஊத்த விடுவேன்னு சொல்லுதுடா. இப்ப என்னடா பண்றது? அக்கா, பாப்பாக்கு தண்ணி ஊத்தி தைரியம் சொல்லி உட்கார வை. நான் ஒரு வாரம் கழிச்சு சீரோட வரேன். 3 நாள்னா கஷ்டங்க்கா. அப்பாட்டையும் பேசணும்ல. ஒரு ஆளாக சமாளிக்க முடியாதுக்கா. ஐயோ இல்லடா, இந்த கிளவி 3 நாளே சடங்கு சுத்தணும்னு சொல்றா. எல்லாத்துக்கும் சரி,
சொன்னாதான் பிள்ளைய வீட்டில் சேர்ப்பேன்னு சொல்லுதுடா. சரிக்கா, நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஏதேனும் செய்தாக வேண்டும் என யோசித்தபடியே கம்பெனியை விட்டு வெளியே வந்தான். நண்பர்களிடம் பணம் கேட்பது என்ற முடிவில் தைரியமாக தனது சைக்கிளை எடுத்தான். கண்கள் சாலையை பார்த்தாலும் மனதிற்குள் பாவாடை சட்டை, சோப்பு, சீப்பு, கண்ணாடி என சீரை சிறப்பிக்க மொத்தமாக 6000 ரூபாயாவது வேண்டும் என்று முடிவெடுத்தான். மனதில் தைரியம் வந்தவள் போல போனை வைத்துவிட்டு தன் தம்பி நாளை கழிச்சு வரான் சீரோட என்று புடவையால் கண்ணீரை துடைத்துவிட்டு மகளுக்கு தேவையானவற்றை செய்ய தொடங்கினாள். என்னடா இந்த நேரத்தில் வந்து கேட்குற, அதுவும் மாச கடைசியில்? நம்ம நாராயணங்கிட்ட கேட்டியா? எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு ராசு. உன்னைத்தான் நம்பி வந்திருக்கேன், கொஞ்சம் புரட்டி கொடுடா. அப்படி இப்படி ஒரு 3000 ரூபாய் ரெடி பண்ணலாம்டா. அதை வச்சு ஏதும் பண்ண முடியுமா? குறைஞ்சது 6000 ரூபாயாச்சும் வேணும்டா. பாவாடை சட்டை சீர்பொருள்லாம் வாங்கணும். உன்னோட சைக்கிளை வச்சு ஏதாச்சும் தேருமானு பாப்போமா? சரிடா, சீக்கிரம் வா, கேட்டு பார்ப்போம். சுப்பிரமணி தன் மகளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தான். ஏனோ அவளின் அருகில் செல்லவில்லை. சசிகலாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு எங்கோ வேகமாக கிளம்பினான். மனுஷனுக்கு உறைந்து விட்டது. இனியாவது நல்ல வாழ்வு வரும் என அவனை தடுக்காமல் தன் வேலையில் மும்முரம் காட்டினார். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வாய் பேசாமல் பேத்திக்கான அறையை தயார் செய்து கொண்டிருந்தாள் கிழவி. கடைசியாக ஒரு 1500 ரூபாய் தரலாம், அதுக்கு மேல தர முடியாது. என்ன சேட்டு, தெரிஞ்ச மூஞ்சிக்கே இப்படி சொல்ற? பார்த்து கொடு. அவ்வளோதான்ப்பா போகும். இதென்ன தங்கமா, எடைக்கு எடை காசு கொடுக்கறதுக்கு? செய்வது அறியாது நின்றான் மூர்த்தி. விற்பதற்கு என்று சைக்கிளை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நினைக்கையில், இந்த செல்போன் எவ்வளோக்கு போகும்? சைக்கிளையும் செல்போனையும் விற்று மொத்தமாக 5500 ரூபாயை கையில் ஏந்தி கொண்டு சோப்பு, சீப்பு, ஸ்வீட், துணி என பட்டியலிட்டு கொண்டே நடந்தான். நாளை நேரமாக சென்று அனைத்தையும் வாங்கி கொண்டு நாளை மறுநாள் தன் அக்காவின் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டுமென தீர்மானம் செய்து கொண்டான். 1க்கு 3 வாட்டி குளியாட்டு. போட்ட துணியை அங்கேயே போட்டுரு. குளிச்சுட்டு வந்தேன்னா அலமாரி ரூம் மூளையில் உட்காரவை. அவளை எங்கேயும் வெளியே விட்டுறாத. உலக்க தடிய தொடக்கி வை. போ, சீக்கிரம் போய் குளியாட்டு. பொழுது வேற சாஞ்சு போச்சு. கிளவி பக்குவமாய் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி கொடுத்தான். எல்லாத்துக்கும் கொட்டிவிட்டு மஞ்சள், வெந்நீர் என தயார் செய்து வைத்தவைகளை எடுத்துக்கொண்டு தன் மகளிடம் ஓடி சென்றான். கார்த்திகா, அம்மா வந்துட்டாடா. பாவம், பிள்ளைய இவ்வளோ நேரம் தனியாக விட்டுட்டேனே. என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியல. இந்தா முதல்ல தண்ணியை குடிமா. நைட்டு என்னம்மா சாப்பிட செஞ்ச? இட்லி தாம்மா. நீ பெரிய மனசி ஆயிட்ட கண்ணு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பத்தியமாக தான் சாப்பிடணும். ரொம்ப பத்திரமா இருக்கணும். அம்மா பேச்சை தான் கேட்கணும், சரியா? கொஞ்ச நேரம் பேசிவிட்டு குளியல் அறைக்கு கூட்டிச் சென்று துணிகளை கலற்றும் முன்பு சில கேள்விகளை கேட்கிறாள் சசிகலா. எதற்கும் சரியான பதில் சொல்லவில்லை கார்த்திகா. ஆமா, எப்போ ஆச்சு? கிளாஸ்லையா? என்னதுமா? அட, வயிற்று வலி எப்போ வந்துச்சு? சுந்தரி இருக்கால, என் மேலே இங்கு ஊத்திட்டாமா. அந்த சண்டையில தான் வயிற்றுல அடிச்சிட்டா. அதான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் டீச்சர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. உன்னை தனியாக கூப்பிட்டு பார்த்தாங்களா? இல்லைம்மா, ஏதாவது பெரிய விஷயமா ஆயிட போகுது, வீட்டில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்போ நீ இன்னும் ஆகலையா? என்னதுமா? தலையாய் அடித்தபடியே குளியல் அறைய விட்டு ஓடி வந்து அவசரமாக அலைபேசியை எடுத்து தன் தம்பிக்கு அழைக்கிறாள். அலைபேசியோ நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் அணைத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னது.